ஏங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட முதல் காதலியா மனைவியா நீங்கள் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களோட முதல் காதலனா நான் தான் இருக்கணும்னு பேராசைப்படுறேன். அதான் கேட்டேன். சாரி. ஏன், என்னாச்சு? எனக்கு பிடிக்கலையா? இல்லை இல்லை, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா நீங்க ஆசைப்படுற மாதிரி என்னோட ஃபர்ஸ்ட் லவ் நீங்க இல்லை. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன். ஓ, இட்ஸ் ஓகே. எப்படி எப்படி பிரேக்கப் ஆச்சு? அதை நான் சொன்னேன்னா உங்களுக்கு என் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் தெரியும். மேபி நான் போய் சொல்லிக்கலான்னு கூட உங்களுக்கு என் மேலே சந்தேகம் வரும். ஸோ நான் எக்ஸ் நம்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்களே அவர்கிட்ட பேசுங்க. உங்கள் கேள்விக்கான பதில் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஏங்க, அதெல்லாம் வேணாங்க. நான் உங்களை நம்புகிறேன். அதெல்லாம் வேணாம். இந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ ப்ளீஸ் பேசுங்க. சரிங்க, நம்பர் சொல்லுங்கள். ஹாய் ப்ரோ, என் பேர் ராஜேஷ். ராதாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நீங்களும் ராதாவும் காலேஜ் டைமில் லவ் பண்ணதை கேள்விப்பட்டேன். அதான் எப்படி பிரேக்கப் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ராதா கிட்டே கேட்க வேண்டியதானே? அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க சொல்லலை. அதான் உங்களுக்கு கால் பண்ணேன். உண்மையை சொல்லுங்கள் பிரதர். ராதா தானே என் நம்பர் கொடுத்து பேச சொன்னா? உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி வித்தியாசமாக அவன் மட்டும்தான் யோசிப்பான். எங்கள் பிரேக்கப் ரீசனே அவள் தான் சார். அவளோட ஓவர் கேரிங், பொசசிவ்னஸ், சப்போர்ட் இதெல்லாம் அப்போ எனக்கு இரிட்டேட்டாக இருந்துச்சு. அவளை நிறையா ஹெல்ப் பண்ணி புரிஞ்சுக்காம விட்டுட்டேன். ஆனால் அப்போ அவள் என் மேலே காட்டின கேர் அண்ட் சப்போர்ட்டால் தான் இன்றைக்கி நான் யூஎஸில் ஒரு நல்ல வேலையில் இருக்கேன். வெறும் 2 வருஷம் என் கூட இருந்ததுக்கே நான் இவ்வளோ நல்லா இருக்கேன்னா, வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க கூட இருக்க போகிறேன். இந்த யூனிவர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் பர்சன் நீங்கள் தான் சார். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ப்ரோ. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க பாஸ்ட் லவ் பற்றி போய் தான் சொல்லியிருக்காங்க. நிறைய ஆம்பளைங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த ஆம்பளையுமே லவ் பண்ணியிருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால தானே என்னமோ எல்லா பொண்ணுங்களும் அவங்க பாஸ்ட் லவ் பற்றி சொன்னால் எங்கே தன்னை தப்பாக நினச்சிருவாங்களோன்னு நினச்சி மறைச்சிட்றாங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்கிட்ட அதை தான் அட்வைஸ் பண்ணாங்க. ஆனால் எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. நான் கல்யாணம் பண்ணிக்கிறவருக்கு நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சேன். அதான் என் பாஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறத விட என் பாஸ்டில் இருக்கவங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கவும் விருப்பம் இல்லை. என் மனசில் இருந்த எல்லாமே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். உங்கள் அமைதியே சொல்லுது நீங்கள் சொல்ல போகிற பதில் என்னன்னு. என்ன சொல்லுது? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு. நீங்கள் சொன்ன பெரும்பாலான ஆம்பளைங்க லிஸ்ட்டில் நானும் வருவேன். ஒரு நல்ல பொண்ணு எப்போ வேணால் கெட்ட பொண்ணாக மாறலாம். ஆனால் உங்களை மாதிரி உண்மையாக இருக்க பொண்ணை எப்படிங்க விட முடியும்? புரியலையா? கீழே போய் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். என்ன ராதா, நீ சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டேனா? நான் சொன்னதை நம்பிட்டான்ல, எதுவும் டவுட் இல்லையே? அதெல்லாம் அந்த பேக் நம்பிடுச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. என் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நம்ம 2 பேரும் பேசலாம்.